அன்பானவளே, இந்த நாட்களிலும் ஒரு சின்ன சிந்தைக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாய் நிற்கத்தக்க கர்த்தர் நம்மை மாற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். நீசனை குறித்த ஒரு சின்ன சிந்தையை கர்த்தர் நமக்காய் தருகிற தேவனாக இருக்கிறார். நீசன் என்றால் பாவி என்று சொல்லலாம். சங்கீதம் 35ஆம் சங்கீதம் அதன் 15ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், அவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களாக இருக்கிறார்கள். யார் யார் இந்த நாளிலே நீசர்களாய் பாவிகளாய் இருக்கிறார்களோ அவர்கள் விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களாக இருப்பார்கள். நீசன் எ வில் பர்சன். பாருங்களே, இந்த நாளிலே அநேகர் விரோதமாய் கூடுகிற கூட்டமாய் காணப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் பாவிகளாய் நீசர்களாய் காணப்படுகிறார்கள். எரேமியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், கர்த்தரின் வழிகளை அறியாதவர்கள் மதியற்றவர்கள் நீசர்கள் என்று சொல்லி நாம் காண முடியும். யார் யார் கர்த்தருக்கு வழியை அறியலையோ மதியற்றவர்களாய் நீசர்களாய் காணப்படுகிறார்கள். மல்கியா 2:9 நாம் பார்ப்போம் என்றால், அற்பரும் நீசருமாக்கினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படி அநேகரை அற்பரும் நீசருமாக்கி வைத்திருக்கிறார். பாவிகளாகவே இருக்கிறார்கள். யோபு 40:4 சொல்கிறது, இதோ நான் நீசன் என்று சொல்லி நீதிமானாய் காணப்பட்ட யோபு கூட தன்னை தாழ்த்துவதை காண முடியும். யோபு 30ஆம் அதிகாரம் 8ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்றால், மூடரின் மக்கள் நீசரின் பிள்ளைகள் துரத்துண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், நீசர்களுடைய குணங்களை இந்த நாளிலே அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிற தேவன். பாருங்களேன், தெய்வ பிள்ளைகளே, துரத்துண்டவர்களாய் பாவிகளாய் மற்றவர்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறவர்களாய் அவர்கள் காணப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்ன அடையாளத்தோடு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை மகிமையான அனுபவத்துகளை நடத்துவார். அனுகிரக மீறிய நாளிலும் கர்த்தருடைய மகிமையான பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் கடந்து வரட்டும். அப்பா, ஈசனுக்கு முன்பாய் நில்லாமல் ராஜாக்கள் முன்பாய் நிறுத்துகிற கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நீசர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்ன ஒரு உணர்வை கொடுத்த கர்த்தர் ஈசர்களாய் காணப்படாதபடி தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுவதற்கேற்ற அடையாளங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுங்க. அனுதினமும் உம்மோடு உள்ள உறவிலே வலுவடைய, உம்மோடு பேச, உடைய பாதத்தில் காத்திருக்க, செபிக்க, தெய்வ திட்டங்களை அறிந்து கொள்ள, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள, அந்த பாதையிலே கடந்து போக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. ஆமான், தனக்கென்று சொல்லி நியமிக்கிற பாதையாய் அல்லாதபடி தேவனுக்கென்று சொல்லி நியமிக்கப்பட்ட ஒரு பாதையிலே ஓடுவதற்கேற்ற நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியா செபிக்கிறேன். அந்த வாழ்வுக்குள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.